நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆக்சுவலாக ஹெல்த் செக்அப் பண்ணால் பரவாயில்ல. அங்கே வந்து திமுக அரசுக்கு வந்து அவங்க அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லைனா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையாச்சும் போய் செக்அப் பண்ணிக்கிட்டு அவருக்கு சுயநனவு இருக்கா, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதா, அதை ஃபஸ்ட்டு அவர் செக் பண்ண சொல்லுங்கள். ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட தனக்கு இருக்கிற பொறுப்பை வந்து தட்டி கழிச்சு மற்றவங்களுக்கு மேலே பண்ணுறாரு. இது எதுக்கு அவங்க ஆட்சி பண்ணணும்? அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகலாமே. கஞ்சா போதையில் வந்து 4 இளைஞர்கள் வந்து ஒரு வட மாநிலத்தில் வந்து ஒரு இளைஞரை தாக்கியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆக்சுவலாக ஹெல்த் செக்அப் பண்ணால் பரவாயில்ல. அங்கே வந்து திமுக அரசுக்கு வந்து அவங்க அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லைனா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையாச்சும் போய் செக்அப் பண்ணிக்கிட்டு அவருக்கு சுயநனவு இருக்கா, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதா, அதை ஃபஸ்ட்டு அவர் செக் பண்ண சொல்லுங்கள். இப்படி வந்து இந்த ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடும் இருக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து நடக்கலனா தான் ஆச்சரியப்படணும். ஒட்டுமொத்த தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இப்போ எப்படி இருக்கு பார்க்கும்போது? இல்லை, அந்த இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதுவே ஒரு சிறந்த உதாரணம். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு அதுதான் ஒரு சிறந்த உதாரணம். பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடக்க முடியல, பாதுகாப்பாக வெளியில் வர முடியல. ஒரு இளைஞர்கள் வந்து முழுக்க போதையின் பிடியில் சிக்கி தமிழ்நாடோட வருங்காலமே வந்து கேள்விக்குறி இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இந்த போதையும் இந்த கள்ளச்சாராயம் மாதிரி விபத்து தான் காரணம். இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி விபத்து நடந்தது. அதுக்கு முன்னாடி போன வருஷம் அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இருந்தாங்க? இல்லை போன வருஷம் 23 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு என்னன்னா ஒரு காவல்துறையினர் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகள் அவங்களோட துணை இல்லாம இது கண்டிப்பா சமூகம் இது இருக்கு. அவங்க மேல எந்த இது வரைக்கும் ஆக்ஷனுமே எடுக்கல. இப்போ வந்து தமிழக முதல்வர் இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்தால் போதைப் பொருள் வருது, அதை மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி திமுகவோட நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு பிடிபட்டார். அதுக்கு வந்து பிடிபடுற வரைக்கும் வந்து காரணம் வந்து அதுக்கு பிடிபடுறதுக்கு காரணமே வந்து தமிழ்நாட்டு இன்டெலிஜென்ஸ் போலீஸோட இன்டெலிஜென்ஸ்னால கிடையாது. அது வந்து வேற ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான் அந்த என்டையர் ட்ரக் மாஃபியாவே பிடிபட்டுச்சு. தமிழ்நாடு காவல்துறை அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இது அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட தனக்கு இருக்கிற பொறுப்பை வந்து தட்டி கழிச்சு மற்றவங்களுக்கு மேலே பண்ணுறாரு. இது எதுக்கு அவங்க ஆட்சி பண்ணணும்? அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகலாமே. அவர் வந்து அதாவது என்ன தெரியுதுன்னா, இந்த ஆட்சிக்கு வந்து ஊழல் மட்டும் இல்லை, நிர்வாக திறனே இல்லாமல் இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிகவும் எல்லாருமே வந்து மிக வருத்தத்துடன் ரொம்ப வந்து கோபத்துடன் இருக்காங்க. கண்டிப்பாக 2026 இந்த ஆட்சி வந்து தூக்கி எறியப்படும். செவிலியர், ஆசிரியர் அப்படி தொடர்ந்து சென்னையில் போராடிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அதை பற்றி வெல்லும் தமிழ் அதான் விளம்பர மாடல் அரசுங்கிறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் செவிலியர்கள் போராடுறாங்க. அவங்களோட அடிப்படை துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. துப்புரவு பணியாளர்கள் பெரும்பாலானோர் வந்து பெண்கள் தான். அவங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் எதுவுமே சரி பண்ணாம இந்த விளம்பரம் தேடுற மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள்ங்கிற நிகழ்ச்சி நடத்தினா வந்து அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி தான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.